ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பில்ஸ்பெரி குக்கர் கேக் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டு ஃபார் கிட்ஸ். நமக்குமே ஃபஸ்ட் டைமாக கேக் பண்ணணும்னு ஆசை இருக்கப்போ நம்ம ஈஸியாக பண்ண ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் கேக் இது. இது வந்து ஒரு சாக்கோ குக்கர் கேக். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். சாக்கோ குக்கர் கேக் மிக்ஸ் ஒரு பேக்கெட், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், மில்க் 120 ml, ஆயில் 2.5 டேபிள் ஸ்பூன், வெஜிடபிள் ஆயில், டூட்டி ஃப்ரூட்டி டாப்பிங்ஸ்க்கு, குட்டி ஜெம்ஸ் ஆர் பெரிய ஜெம்ஸ் எது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க, சாக்கோ ஸ்ப்ரெட் ஒரு சின்ன பேக்கெட், செரீஸ் அண்ட் கேக் மிக்ஸ் ஸ்ப்ரிங்க்லிங் பவுடர். இப்போது கேக் மிக்ஸ் பேக்கெட்டை நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். அந்த கொடுத்துருக்க அளவை கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூட மில்க் ஆட் பண்ணணும். மில்க் எடுத்து வச்சுருக்க மில்கில் அந்த பேக்கெட்டில் ஆல்ரெடி ஒரு லைன் இருக்கும், அவங்க காமிச்சிருப்பாங்க. அந்த லைன் இருக்கிற அளவுக்கு மில்க் ஊற்றிக்கோங்க. அது 120 ml போட்டிருப்பாங்க, அந்த 120 ml விட்டுக்கோங்க. இப்போ அந்த மில்கை இந்த பவுடரோடு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 120 ml எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த கேக் மிக்ஸ் பவுடரோடு ஆட் பண்ண போகிறோம். அது கூட கொஞ்சம் ஆயில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதுவும் ஆயில் ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க 120 ml மில்க். அந்த மில்க் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்ப்ரெட்டு, அந்த பவுடர், அந்த ஆயில் அண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் மூணுத்தையும் சேர்த்து ஒரு சின்ன ஃபஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆர் பீட்டர் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு 2 minutes. இப்போது ஒரு நல்ல ஒரு சாக்லேட் கன்சிஸ்டன்சி வந்துடும். நீங்கள் பார்க்குறப்பே ஒரு யம்மி சாக்லேட் மாதிரி தெரியும். அதை கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. ஒரு செமி சாலிட் அப்படி ஒரு சாக்லேட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அந்த செமி லிக்விட் செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற அந்த சாக்லேட் மிக்ஸை ஒரு 2 minutes கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு இல்லாட்டி ஒரு கேக் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை அதுக்குள்ளே பேரலாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த பட்டர் எதுக்குன்னா ஒட்டாமல் வர்றதுக்காக. நீங்கள் மோல்டு எடுத்தாலும் சரி, பவுல் எடுத்தாலும் சரி, இந்த பட்டரை அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த சாக்லேட் மிக்ஸ் அதில் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த செமி லிக்விடாக இருக்கிற அந்த மிக்ஸை இதில் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே இந்த எந்த கன்சிஸ்டன்சி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி பண்ணிங்கன்னா தான் ஸ்பாஞ்சியாக வரும் கேக். நம்ம போட்டு வச்சுருக்கிற கேக் மிக்ஸை அந்த மவுலில் ஃபில் பண்ண பிறகு 2 தடவை டேப் பண்ணுவோம், 2 தடவை தட்டுவோம். அப்போ என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற கேப் எல்லாம் ஃபில் ஆகிக்கும். இன்னொன்று, நீங்கள் எடுக்கிற மோல்டுக்கு கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக வர்ற அளவுக்கு மேலே கேப் விடணும். அப்போ தான் உங்களுக்கு உப்பி வரப்போ மேலே இடம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த உள்ள குக்கருக்குள்ளே அதோட பிளேட்டை உள்ளே போட்டு நேராக வைக்காமல், நேராக வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கிற ஸ்மெல் வரும். அதுக்காக உள்ளே ஒரு பிளேட் போட்டு தண்ணி விட்டுக்கணும். நல்லா ஒரு 5 cm அளவுக்காக தண்ணி விடணும். விட்டுட்டு இதை அதுக்குள்ளே வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது கேஸ்கெட் போட வேண்டாம், அதே மாதிரி விசிலும் போட வேண்டாம். இப்போ இதே மாதிரி ஒரு 30 minutes வேகணும். ஸோ அது வந்து ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது ஃப்ளேம், ரொம்ப லோவாக சிம்மாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் 30 minutes விசில் இல்லாமல் வைப்போம். இப்போது நம்ம 30 minutes கழிச்சு இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ஓப்பன் பண்ணோன்னா உள்ள கேக் நல்லா வெந்து தெரியும். நல்லா மேலே கொஞ்சம் கேப் இருந்துச்சு நம்ம வைக்கிறப்போ அந்த பாத்திரத்தில். இப்போ வந்து மேலே வரைக்கும் கேக் வந்து எழும்பி வந்துருச்சு. வெளியில் எடுத்து அதை வந்து ஒரு ஹீட்டு தாங்குற நல்ல பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஓரத்தில் கார்னர்லாம் செக் பண்ணி பாருங்கள். பட்டர் போட்டிருக்கிறதுனால ஒட்டாமல் வரும். ஒரு ஃபோர்க்கு வச்சு குத்தி பாருங்கள், உள்ளே வெந்திருக்கா என்னன்றது பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஒட்டாமல் இருக்கும் ஃபோர்க்கில். இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஓப்பன் நல்லா தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்சி நல்ல ஸ்பாஞ்சியாக தெரியும். ஸோ இவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்தால் சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது அதுக்கு மேலே நாம் டாப்பிங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு நம்மளோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாக்கோ ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன டாப்பிங்ஸ் பிடிக்குமோ, குழந்தைங்களுக்காக ஜெம்ஸ் வைக்கலாம், அந்த மாதிரி என்ன பிடிச்சாலும் வைக்கலாம். இப்போ வந்து அந்த பேக்கெட்டோடையே கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லிங் பவுடர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சுகர் ஐசிங் மாதிரி. அதை ஆட் பண்ணிங்கன்னா இந்த கேக்கோட டேஸ்ட் கூடும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்க்லிங் அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம் நாம். இப்போ இந்த சுகரி பவுடரை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க பில்ஸ்பரியில். அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுதான் அந்த கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்க்லிங்ஸ் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் கேக் பார்க்குறதுக்கு. அதை ஆட் பண்ணிட்டோம். அது கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செர்ரீஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜெம்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கலர்ஃபுல்லான கிட்ஸுக்கெலாம் பிடிக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாத மாதிரி ஒரு சூப்பர் கேக் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். பில்ஸ்பரி சாக்கோ குக்கர் கேக். என்ஜாய் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.